கைதலுமா சரி அப்படியே கொஞ்சம் அமைதியா அமர்ந்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். இலையுதிர் காலத்தில் உங்களுக்காய் நான் ஒரு பாவடித்தேன். அப்பா என வசந்த காலத்தில் உங்கள் கொண்டிருக்கி இருக்கிறது. மகிழ்ச்சியே எனக்கு. உங்களுக்காய் இன்னும் ஒரு பா. காத்திருக்க காத்திருக்க ஏதோ ஒண்ணு நமக்காக காத்திருக்க. உரையாடி விட்டு வந்த ஓடக்கர காத்திருக்க. ஒளிச்சு பிடிச்சு விளையாண்ட ஒளிநுழையா காடுகர காத்திருக்க. நீந்தி நீந்தி களைச்சு போய் கரையோரம் தூங்கிவிட்ட ஆத்தங்கர புல்வெளி காத்திருக்க. ஆளில்லா நேரத்திலும் ஆடி காத்த வரவேற்ற வெளித்தின்ன காத்திருக்க. உப்பங்காத்தா உறிஞ்சி நல்காத்த நல்கிய அலையாத்து காடு காத்திருக்க. எப்போ போய் நின்னாலும் என்ன செஞ்சு வந்தாலும் ஒத்தனையும் ஆக்கி வச்ச எங்கம்மா காத்திருக்க. எதை செஞ்சும் மன்னிக்கும் எங்கப்பா காத்திருக்க. எங்கப்பா எதை வாங்கி கொடுத்தாலும் ஏமாந்து அதை கொடுக்க எங்கக்கா காத்திருக்க. எதை செஞ்சும் திட்டி தீர்த்திட எங்கண்ண காத்திருக்க. நம் விதிப்பட்டு கைப்பட்டு கோயிலாக சேத்தனைக்க சேத்து மண்ணு காத்திருக்க. நனைந்து நனைந்து விளையாட நம்மையே நினைத்து மழை தண்ணி காத்திருக்க. தம் பழத்தை திங்க சொல்லி புளிய மரம் பொய்யா மரம் எல்லாம் காத்திருக்க. காகந்தணிக்க பணநொங்கு குளிரில நீரும் இனிமையா காத்திருக்க. நொங்கு வண்டி ஓட்டுநர் இல்லாம வீதியோரம் காத்திருக்க. காத்திருக்க காத்திருக்க எல்லாம் நமக்கா காத்திருக்க. காத்திருக்கோம் எதுக்கா நாம காத்திருக்கோம் மாதம் ஒரு நாளுக்கா காத்திருக்கோம் இங்கே. ஆமாம் என் உறவுகளே, இங்கே கடல் கடந்து போய் நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? அந்த மாதத்தின் ஒரு நாளுக்காய் காத்திருக்கிறோம். ஆனால் நமக்காய் நம் ஊரில் பல காத்திருக்கிறது. நாம் மண்ணில் கூடிய விரைவில் இணைவோம். இப்பொழுது என்னுடன் இங்கே மேடையை பகிர்ந்து கொள்வதற்காக நமக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சகோதரி திருமதி அனுஷா சீதாராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மக்களே, சகோதர சகோதரிகளே, என் இனிய குழந்தைகளே, எல்லோருக்கும் என் இனிய முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாளாம் தை திருநாள் இந்த பொங்கல் திருநாள் விழாவில் இப்படி கூடியிருந்து அந்த காரணத்துக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பொங்கல் முடிஞ்சு 15 நாள் ஆச்சு. ஆனா விழா இப்பதான் கொண்டாடுறோம். அதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நாங்க கொண்டாடுவோம். அந்த நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த விழா பண்ணாலும் அது சூப்பர் ஹிட் தான். நம்ம கடந்து வந்த பாதையை பின்னாடி பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப மேல இருக்கோம். அதுக்கு பெரிய உதாரணம் இந்த மேடையை. எங்க ஆரம்பிச்சோம், எங்க இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அபரிமிதமான வளர்ச்சியை நாம் எல்லோரும் மகிழ்கிறோம் என்றது ஒரு உண்மை. அது எல்லோரோட மூஞ்சிலேயுமே தெரியுது எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியுடன் நம்ம விழாவுக்குள்ள போலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தா இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி பண்ண முடியுமா இந்த கோச்சில ரொம்ப வியப்பா இருக்கு. நாங்க என்ன மாதிரி கஷ்டமான நிகழ்ச்சியா இருந்தாலும் பண்ணுவோண்டா, தமிழண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரமோகன் இங்கேயே 2 விதமான தமிழ் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். மிஸ்டர் நாத்வின் அண்ட் மிஸ்டர் சந்திரமோகன் on stage please.
அனைவருக்கும் தமிழ் தாய் வணக்கம். கோஜை தமிழ் மன்றத்தின் 3வது நிகழ்வாக இந்த பொங்கல் விழா டிஎஸ்எம்ஏ அரங்கில் பெருமையுடன் நடைபெற உள்ளது. நாம் ஆரம்பிக்கும் முன் நமது மனமார்ந்த நன்றியை இந்த நிகழ்வை நடத்த உதவிய அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இங்கு அழைக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், உங்களின் குருதியுடன் சேர்த்திருக்கும் தமிழ் பண்பாடு கலை உணர்வுகளை எப்போதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் தான். நடைபெற இருக்கும் நிகழ்ச்சிகளில் நீங்கள் இயல், இசை, நாடகம் போன்ற காட்சிகளை பார்ப்பது மட்டுமன்றி, புதிதாக இங்கு வந்திருக்கும் நண்பர்களையும் சந்தித்து ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. வரும் காலங்களில் நாம் தொடர்ந்தும் இப்படி தமிழ் நிகழ்வுகளை நடத்தி நம் தமிழுக்கு ஒரு மதிப்பை கொடுப்பது மட்டுமன்றி, எல்லோருடன் நீடித்து நட்பையும் உருவாகுவோமா? என் பேச்சை தொடர்ந்து திரு மெக்வின் அவர்கள் தனது வரவேற்புரை பேசுவார். நன்றி, வணக்கம். சந்திரமோகன் நல்லா பொறுப்புடுகிறது. அன்பான மதிப்பிற்கும் உடைய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நாம் நடந்து முடிந்த தமிழர் திருநாளாகிய உழவர் திருநாளை நம் சமூகத்தில் வாழும் உங்களுடன் சேர்ந்து கொண்டாட வந்துள்ளோம். நாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இன்று தென்கொரிய நாட்டில் கோஜே என்னும் ஒரு சிறிய தீவில் வேலை காரணமாக வாழ்ந்து வருகின்றோம். தென்கொரிய மக்களிடமும் எம் தமிழ் மக்களிடமும் ஒரு கலாச்சார மொழி தொடர்புகள் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். தன் தாய்நாடும் தம் மொழியும் தம் மக்களுமே உலகம் என நினைக்கும் தென்கொரியா தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் மக்களின் தேவைகளை தாண்டி உலக புகழ் பெற்ற ஹியூண்டாய், சாம்சுங், எல்ஜி, கியா, டேவு என பல தொழில் நிறுவனங்களை தன்னகத்தே கொண்டதாகவும் இருக்கின்றது. தமிழராகிய நாம் எங்கு சென்றாலும் எங்கு வாழ்ந்தாலும் நம் தமிழ் பண்பாட்டை காலா காலமாக வாழ வைக்கும் பெருமைக்குரிய தமிழர் என்று சொல்லி, இந்த தமிழர் உழவர் பொங்கல் விழாவானது எமக்கு உணவூட்டும் உழவர் அருளால் சிறப்பு மிக நடக்க போற்றி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மொழி, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இருக்கா ரெக்கார்ட் இருக்கா? இருக்கு. சரி, அதை போடலாம். நன்றி திரு மேக்வின் அண்ட் திரு யோகேந்திரன் அவர்கள். இப்பொழுது நாம் தமிழ்தாயை தொழுதிடலாம். அனைவரும் சற்று அமைதியாக எழுந்து நீங்கள் தமிழ்தாயை தொழில
அது சிறந்த